ஹாய் ஹலோ மைடியர் மக்களே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா அதிமுகவில் அரை நூற்றாண்டு காலமாக பயணித்த திரு கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஆதரவாளர்கள் அப்புறம் தாவேக்க தொண்டர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்தியூர் பத்ராளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து பட்டாசு வெடித்து கொண்டாட போகிற நிகழ்வு வந்து நடைபெற போகுது. அவங்க எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, அது இந்த விஷயங்கள் வந்து எந்தளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது வந்துட்டு இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. அது வந்துட்டு எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து நம்ம ஈரோடு மாவட்டத்தில் ஏற்படுத்தும், இல்லை தமிழ்நாடு அளவுலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கருத்துங்க. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். முன்னாள் கோபி சட்டமன்ற தொகுதி முன்னாள் அமைச்சர், இப்பொழுது எம்எல்ஏவாக இருந்தார். அவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கப்பட்டார். அவர் நீக்கப்பட்டதை வேதனையுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்திலே தளபதி விஜய் அவர்களின் நல்லாட்சியை அமைக்க சேர்ந்திருப்பார் என்று நம்புகிறேன். அதேபோல் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்ஜிஆர் காலத்தில் 50 ஆண்டுகளாக சிறப்பாக பணியாற்றியவர் கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள். ஜெயலலிதா பீரியடிலும் அவர் சிறப்பாக பணியாற்றி சிறந்த புகழை பெற்று தந்தவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு. அதேபோல் விஜய் அவர்களுக்கு சிறப்பாக வெற்றி தேடி தருவார். அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அமைய வேண்டும் என்று நன்றியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்போது திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்துட்டு தாவேக்கால இணைஞ்சிருக்கிறாரு. ரொம்ப நல்லதுங்க, ரொம்ப நல்லது. இணையறது நல்லது. விஜய் சார் தான் இந்த தாட்டி வருவார். அவருக்காக நாங்கள்லாம் அவர் வரணுன்னு தான் எதிர்பார்க்குறோம். அனைத்து மக்களாலும் சாதனை செம்மல் என்று அன்போடு அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு கே.ஏ. செங்கோட்டையன் ஐயா அவர்கள் இன்று அரை நூற்றாண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்துக் கொண்டிருந்தவர். இன்றைக்கு அவர் அந்த இயக்கத்திலிருந்து அடிப்படை உறுப்பினர் மேற்கொண்ட பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட காரணத்தால் இன்றைக்கு அவர் புதிய ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து திரு விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டு இன்று முதல் அந்த இயக்கத்திற்காக விசுவாசத்தோடும் உண்மையாகவும் பணியாற்ற இசைவு தெரிவித்து சென்றிருக்கிறார். 50 ஆண்டு பின்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் சென்று சாதனை படைத்தவர் இன்று விஜய் அவர்களை கூட நின்று அதே சாதனையை படைப்பார் என்று நம்புகிறோம். என்று நம்முடைய சாதனை செம்மல் ஐயா அவர்கள் வழியில் நிற்போம், வென்று காட்டுவோம்.